எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கர்நாடகா ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வெஜிடபிள் சாகு. பார்க்குறதுக்கு காய் குருமா மாதிரி இருந்தாலும் இதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இப்போ இந்த வெஜிடபிள் சாகு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் ஃப்ரெஷ்ஷாக திருவன தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சம் முந்திரி பருப்பு, 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2-3 கிராம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 4 பல்லு பூண்டு, 1 துண்டு நறுக்கின இஞ்சி, நறுக்கின 5 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட மசாலா தயாராயிடுச்சு. ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். ஒரு அகலமான கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து, கடுகு பொரிஞ்சதும் பொடுசா நறுக்கின 2 வெங்காயம் சேர்த்து 3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் 1 கப் அளவுக்கு பொடுசா நறுக்கின உருளைக்கிழங்கு சேர்த்து கலந்து விடுங்க. உருளைக்கிழங்கு சேர்த்து 5 நிமிஷம் வெந்ததும் பொடுசா நறுக்கின 1 கப் கேரட், பொடுசா நறுக்கின 1 கப் பீன்ஸ், 1/2 கப் பச்சை பட்டாணி, பொடுசா நறுக்கின 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க. அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றி ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கடாயை மூடி ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ அரைச்ச மசாலா விழுதை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. கிரேவி கொஞ்சம் திக்கா இருக்கு. 1/2 கப் தண்ணி ஊற்றி கலந்து விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. மசாலா விழுதுல பச்சை வாசனை போற வரைக்கும் கொதிக்க விடுங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். 5 நிமிஷம் ஆனதும் பச்சை வாசனை எல்லாம் போய் வெஜிடபிள் சாகு தயாராயிடுச்சு. இதோட வாசனையும் மனமும் ரொம்ப அருமையா இருக்கு. ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு வேற பவுலுக்கு மாத்தி வச்சிடலாம். நல்ல ருசியான அட்டகாசமான வெஜிடபிள் சாகுவை நீங்க பூரி, சப்பாத்தி, ரொட்டி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நீங்க வச்சு சர்வ் பண்ணலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி ரசிச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.